الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரை தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் மீட்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கின்ற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் பேசுவதையும் செய்வதையும் நினைப்பதையும் அவன் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனித சமூகத்தை படைத்து ஆரம்பமாக இந்த உலகத்தில் மனிதர் என்ற ஒருவரை அல்லாஹ் தஆலா படைக்கிற போது அவரை இந்த உலகத்திலே ஒரு புனிதராகத்தான் அல்லாஹ் தஆலா படைத்தான். அவரை இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு நபியாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்தான். அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தில் மனித சமூகமே தோற்றம் பெற்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஃபித்னாக்களும் வழிகேடுகளும் அனாச்சாரங்களும் அல்லாஹ்வுக்கு முரணான சிந்தனைகளும் இருந்த போதும் அல்லாஹ் தஆலா முதலாவது மனிதரை படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எந்த விதமான ஃபித்னாக்களும் எந்த விதமான சிந்தனை தாக்கங்களும் இறைவனை மறுக்கக்கூடிய கோட்பாடுகளும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் முதலாவது ஒரு நபியைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான், அனுப்பினான் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது. அதை இந்த உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த சமூகமும் ஏற்றுக்கொள்கிறது. முதலாவது இந்த உலகத்துக்கு வந்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு மதத்திலும் அவருடைய பெயர் மாறலாம், ஆனால் அவர்தான் இந்த உலகத்தில் முதலாவது அனுப்பப்பட்டவர் என்பதை உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனும் சுன்னாவும் அதை சொல்கிறது. இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட போது அவர் ஒரு ஏகத்துவவாதியாக இருந்தார். அவர் ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவரை பிரகடனப்படுத்தினார். அவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுத்தார். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதை பிரச்சாரம் செய்தார். அன்றையிலிருந்து இந்த உலகம் எப்போது அழியுமோ அன்று வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய
இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு குதுபாவுடைய தலைப்பு ஏகத்துவமும் அதன் ஊடாக இந்த உலகத்தில் வந்த சோதனைகள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஏகத்துவவாதி இல்லை என்றால் அவன் இஸ்லாத்திலே இருக்க முடியாது. நிறைய பேர் நினைத்துக் கொள்றாங்க ஏகத்துவம் என்றால் அது ஒரு கொள்கைக்கு அல்லது ஒரு கூட்டத்துக்கு அல்லது ஒரு ஜமாஅத்துக்கு அல்லது ஒரு பள்ளிக்கு சொந்தமானது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இல்லை தோழர்களே, ஏகத்துவம் என்பது ஏகன் ஒருவன் என்ற அர்த்தத்தை கொண்டது. அது அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வஹத என்றால் ஒருமைப்படுத்தினான். தௌஹீத் என்பது அல்லாஹ் ஒருவன் என்பதை அறிந்து தெரிந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் ஏகத்துவவாதியாக தௌஹீத்வாதியாக அவன் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அது பள்ளிக்கோ அல்லது ஒரு சமூகத்துக்கோ அல்லது ஒரு ஜமாஅத்துக்கோ அல்லது ஒரு ஊருக்கோ அது சொந்தமான ஒன்றல்ல. இந்த உலகத்தில் பிறந்து நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று எந்த மனிதன் ஆசைக்கிறானோ ஆசைப்படுகிறானோ அத்துணை பேரும் அவன் தௌஹீதாக இருக்க வேண்டும், ஏகத்துவவாதியாக இருக்க வேண்டும். அவன் ஏகத்துவவாதிக்கு முரணானவனாக அவன் இருப்பானாக இருந்தால் அவன் சுவர்க்கம் போக முடியாது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஏகத்துவத்துடைய பெருமதியை ஒரு உதாரணத்தின் ஊடாக அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்துகிறார்கள். இது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல, இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். எப்படி ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தால் அவர் பேசுவதை கவனமாக கச்சிதமாக மரியாதையாக கேட்பீர்களோ அதே உணர்வோடு கேட்டுக்கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள். அது கூட்டலும் குறைத்தலும் இல்லாமல் சரியானதை மாத்திரம் சொல்லுகிற ஒரு சிறப்பான மஜ்லிஸில் ஒரு சிறப்பான பள்ளிவாயலில் இருந்து கொண்டு நானும் நீங்களும் கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இறை நிராகரிப்பாளனை அல்லாஹ் அவருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வருவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனிடத்திலே கேட்பான், நான் உன்னை இப்போது இருக்கிற அமளிகளும் துமளிகளும் வேதனைகளும் நிறைந்த இந்த இடத்திலே இருந்து உன்னை காத்துக் கொள்வதற்காக தங்கங்களையும் வெள்ளியையும் இந்த உலகம் முழுக்க நிரம்பி இருந்தால் அதை தந்துவிட்டு இந்த தண்டனையில இருந்து தப்பித்துக் கொள்ள உன்னால் முடியுமா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்தில் அந்த மனிதன், யா அல்லாஹ், அத்துணையும் தந்துவிட்டு இந்த தண்டனையில இருந்து நான் தப்பித்துக் கொள்ள சம்மதம் என்று அந்த மனிதன் சொல்லுவான். அப்போது அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், படைத்த ரப்புல் ஆலமீன், தோழரே, இந்த உலகத்தில் அதை விடவும் தீயலேசான அதை விடவும் மிக அற்பமான ஒன்றைத்தானே நான் உன்னிடத்தில் கேட்டேன். எனக்கு எதையும் நீ இணை வைக்காமல் எதையும் எனக்கு துணையாக்காமல் என்னை மாத்திரம் நீ வணங்க வேண்டும் என்றுதானே நான் இந்த உலகத்தில் உன்னிடத்தில் கேட்டேனே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான் என்று சொல்லுகிற சங்கதியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் அல் குர்ஆனை படித்து பார்த்தால் அல் குர்ஆன் வாசிக்கிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிய நபிமார்கள் அத்துணை பேருக்கும் சொன்ன வரலாறுகளை அல் குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல் குர்ஆன் பேசுகிறது. இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் தெரியுமா? யா கௌமி, என்னுடைய சமூகமே, யஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வஜ்தனிபு தாகூத், அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். இன்றைய சமூகத்தில எந்த அளவுக்கு மாறி போயிட்டு என்றால் சிறுக்குகளும் விதாத்துகளும் இல்லாத இடத்தில் சிறுக்கையும் விதாத்தையும் பற்றி பேசுகிற நிலைமைக்கு ஆளாயிருக்கும். ஒரு காலம் இருந்தது. இந்த ஏகத்துவம் என்பது அது சாதாரண ஒன்று அல்ல. அதுக்காக நிறைய பேர் தியாகம் செய்தோம், பொருளாதாரத்தை செலவழித்தோம், ஊர் ஊராக போனோம், வீடு வீடாக தட்டினோம்.
இது மங்கிவிட்டதோ என்று யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த கொள்கை உறுதியும் ஏகத்துவமும் உள்ளத்திலே இருந்து தூரமாகிறதோ என்று பயப்படுகிற அளவுக்கு இன்றைய காலம் சூழல் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் நாம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல்குர்ஆன் சூரத்துல் அஹ்ராஃப் 7வது அத்தியாயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னோடும் உங்களோடும் பேசுகிறான். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதற்காக அனுப்பப்பட்டார் என்பதை சூரத்துல் அஹ்ராஃப் 7வது அத்தியாயத்தின் 59 60வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். வலகத் அர்ஸல்னா நூஹன், இந்த உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். அவரை அனுப்பிய போது அவர் அன்றைக்கு இருந்த அவருடைய சமூகத்தை அழைத்தார். காலையா கௌமி, என்னுடைய சமூகமே, அனிஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் யார் இருக்கிறார் என்று அன்று அவர் கேட்டார். அல்லாஹ் தஆலா அல்குர்ஆன் சூரத்துல் அஹ்ராஃப் 7வது அத்தியாயத்தின் 61, 62, 65வது வசனங்கள் இந்த உலகத்தில் ஆது கூட்டத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். வைலா ஆதின் அகாஹும் ஹூதா, இந்த உலகத்தில் நாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆது கூட்டத்துக்கு அனுப்பிய போது அன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை அழைத்து, யா கௌமி, என்னுடைய சமூகமே, யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு யார் கடவுள் இருக்க முடியும்? அன்று அனுப்பப்பட்ட அந்த சமூக கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய சமூகத்தை பார்த்து அழைத்த வரலாறை சூரத்துல் அஹ்ராஃப் 7வது அத்தியாயத்தின் 73வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வைலா தமூத, தமூதுக்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை பார்த்து, யா கௌமி, என்னுடைய சமூகமே, யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும்? அன்றைக்கு அனுப்பப்பட்ட அந்த ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த சமூகத்துக்கு சொன்ன வரலாறுகளை அல்லாஹ் அப்படியே அழகாக படம் பிடித்து காட்டுவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நபியாக அனுப்பப்பட்டார். நாம் படித்த வரலாறு, கேட்ட வரலாறு, 40 வயது வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஊரில் நல்லவர், உறவுகளிடத்தில் நல்லவர், வியாபாரத்தில் நல்லவர், நம்பிக்கையில் நல்லவர், நாணயத்தில் நல்லவர், ஊர் பணிகளில் சமூகத்தில் அவ்வளவு நல்ல மனிதராக இருந்தார். எப்போதும் இந்த சமூகத்தில் நன்மைகளை சொல்லுகிற போது ஒரு காரணம் பிரச்சனை வராது. அதை எல்லா இடத்திலும் சொல்லலாம். மக்களே, தொழுது கொள்ளுங்கள், ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள், சுன்னத்தை தொழுவுங்கள், சதக்கா கொடுவுங்கள், ஜக்காத்து கொடுவுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், நோன்பு பிடியுங்கள் என்று நன்மையான காரியத்தை இந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்கிற போது சமூகத்தில் எந்த பிரச்சனையும் யாருக்குமே வராது. யாருக்குமே வராத தோழர்களே, யாரும் அடிக்க மாட்டார்கள், ஏச மாட்டார்கள், பேச மாட்டார்கள், குறைகள் சொல்ல மாட்டார்கள், யாரும் யாருக்கும் எந்த தொந்தரவும் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 40 வருஷம் வரைக்கும் அந்த சமூகத்தில் நல்லவராக இருந்தார், நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அந்த சமூகத்துடைய அத்துணை விஷயத்திலும் அவரை எடுத்து அந்த சமூகம் மசூரா பண்ணுகிற அளவுக்கு உயர்ந்த மனிதராக இருந்தார். என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நன்மையை ஏவி தீமையை தடுத்தாரோ அன்றுதான் அந்த சமூகத்துக்குள் ஃபித்னாவும் பிரச்சனையும் அடிதடிகளும் வெட்டுக்களும் குத்துக்களும் ஊர் நீக்கங்களும் அந்த உலகத்தில் உருவாகிய வரலாறு அல்குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே என்னையும் உங்களையும் பார்த்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட சமூகத்தில் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் பேசுகிற போது குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் சூரத்துல் ஆல இம்ரான் 110, 111, 112வது வசனங்கள், வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள். எத்தனையுமா தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுறீங்க, தொழுங்கன்னு சொல்றீங்க, தொழுகையில உள்ள விதத்தை விடுங்கன்னு சொல்றீங்க. நீங்க இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட சமூகம் யாருக்கும் பிரச்சனை வராது. இந்த ஏகத்துவத்துக்கு எதிரான சிந்தனை தாக்கம் இந்த சமூகத்தில் எப்போது பிரச்சனையாக பார்க்கப்படும் என்றால்
நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற போதுதான் இந்த சமூகத்தில அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில ஏகத்துவம் ஃபர்ஸ்டாக அந்த சமூகத்துக்கு சொல்லப்படுகிற நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால இருந்தது ஒரு பெண் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால இருந்தது ஒரு பெண் தான். அந்த ரெண்டு பேரும் தியாகிகள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால இருந்தது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால இருந்தது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ரெண்டு பேருடைய தியாகங்களும் இந்த ஏகத்துவத்துக்கு சாதாரண தியாகங்கள் அல்ல. அதனால்தான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள் முதலாவது கட்டிய இடங்கள் அப்படி என்று பார்த்தால் உலகத்திலே நபிமார்களால கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் 4 பள்ளிவாசல். முதலாவது உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்று ரசூல்மார்கள் என்று அனுப்பப்பட்டவர்களினால் உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் 4 பள்ளிவாசல். நமக்கு எல்லாம் தெரியும். ஒன்று, இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த அஸ்திவாரத்திலே இருந்து கட்டினார். இதன் கவாயித் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்திலே கட்டினார். அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அஸ்திவாரத்தில் இருந்து கட்டினார் மஸ்ஜிதுல் ஹராம், முதலாவது பள்ளிவாசல். இரண்டாவது, இப்போது இருக்கிற பலஸ்தீனத்திலே உள்ள பைத்துல் மக்தஸ் அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லுகிற இரண்டாவது பள்ளிவாசல் நபிமார்களால் கட்டப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். மூன்றாவது பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே இருந்து மக்கா நகரத்திலே இருந்து காவினுடைய தொல்லைகள் தாங்க முடியாத நேரம் மக்காவை விட்டு புறப்பட்டு குபா என்று சொல்லுகிற இடத்துக்கு போனவுடன் அந்த இடத்தில் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. நான்காவது அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் நபவி. இந்த உலகத்திலேயே ஏகத்துவத்தை சொல்லுவதற்கு நபிமார்களினால் கட்டப்பட்ட இடங்கள் என்று பட்டியலிட்டு பார்த்தால் 4 உயர்ந்த இடங்கள் சுப்ஹானல்லாஹ். அன்றைய காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரச்சாரம் செய்வதற்காக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உயர்ந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் கட்டிய பள்ளிவாசல்கள் 4 பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்களுக்குள்ள அல்லாஹ்வை தவிர எதையும் பிரச்சாரம் செய்யவோ வணங்கவோ கூடாது என்ற கோஷம் இந்த உலகத்துல நபிமார்கள் ஊடாக சொல்லப்பட்டது. அதைத்தான் இன்றைக்கு நம்ம தௌஹீத் என்று சொல்றோம், அல்லது ஏகத்துவம் என்று சொல்றோம், அல்லது ஓரிரை கொள்கை என்று சொல்றோம். அதுக்கு கொஞ்சம் பேர் பட்ட பேர் சொல்ற மாதிரி வஹாபிகள் அப்படி கிண்டலா ஒரு கேவலமாக சொல்லுவாங்க. அல்லாஹ் போதுமானவன். காரணம் உலகளாவிய நோக்கம். நான் கேட்கிறேன், இந்த உலகத்துக்காக நிறைய இழப்புறோம் தோழர்களே, உலக விஷயத்துக்காக நிறைய கஷ்டப்படுறோம், உலக விஷயத்துக்காக நிறைய போட்டி போடுறோம். சஹாபாக்களை பாருங்கள், நீங்க உலக விஷயத்துக்காக என்று அவர்கள் அலட்டிக் கொண்டதை இல்லை. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு ரோம் பிரதேசத்தில் இருந்து வாரார். ஒரு சாதாரண மனிதராக வாரார். மக்காவுல ரசூலுல்லாஹோடு வாரார். மக்காவுல இருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறார். மதீனாவுக்கு போனவுடன் ஒரு பெரிய பணக்காரராக இருந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹோடு போயிடுவோம் அப்படின்னு வார நேரம் காபிர்கள் எல்லாம் சுஹைப் ரூமிய இடையில மறுத்து அப்படியே அவரை பிடிச்சு நீங்க போறன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், அப்படி இல்லன்னா உங்களோட உசுறு இந்த இடத்துல போயிடும் என்று அச்சுறுத்துறாங்க. அவர் யோசிக்கணும், சேர்த்த சொத்து அல்லாஹ்வுடைய மார்க்கமா சொத்தா போராடு. மக்கா தானே சிறந்த மண்ணு, மதீனாவா சிறப்பு இல்லையே. மக்காவான சிறப்பு, மக்கா சாதாரண சிறப்பா? ரசூலுல்லாஹ் பிறந்த பூமி, முதலாவது வஹி இறங்கிய பூமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி, முதலாவது காபா உள்ள ஒரு பூமி, அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்று சொல்லப்பட்ட பூமி, அபயமளிக்கப்பட்ட ஒரு பூமி, இந்த உலகத்தில் நபிமார்கள் வாழ்ந்த பூமி, நபிமார்கள் மரணித்த பூமி. இப்படிப்பட்ட பல்லாயிரக்கணக்கான சிறப்புகள் நிறைந்த ஒரு மண்ணை விட்டுட்டு எந்த சிறப்பும் இல்லாத எதிரிப்பு என்று சொல்லுகிற, போனால் நோய் வரும் என்று சொல்லுகிற ஒரு விவசாயம் நிறைந்த ஒரு மண்ணு. என்ன மண்ணு? மதீனா. நம்ம
மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. ஒரு சிறந்த ஊர்ல இருந்து சிறப்பு இல்லாத ஊருக்கு போக யாருக்கு மனசு வருங்க? ஏன் போனாங்க சஹாபாக்கள்? எதற்காக போனாங்கன்னு கேட்கிறேன். மக்கா சிறப்பா மதீனா சிறப்பா? மக்காவை விடவும் மதீனா அவ்வளவு சிறப்பா? இல்லையே. மக்கால இருக்க சிறப்பு. மக்கால வியாபார பூமி. மதீனாவுக்கு போனா நோய் வரும் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார், ஒரு அயலாவி வருகிறார், கிராமப்புறத்து ஒரு மனிதர். 7211வது செய்தி, புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அத்தலீனி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொன்ன பையத்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னேனே, அதை நீங்க வாபஸ் நான் வாங்குறேன், எனக்கு அந்த பையத்தில இருந்து விடுதலை வாங்கன்னு கேட்டாங்க. மதீனாவுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரமாட்டேன் அப்படின்னாங்க. திரும்ப வரார். ஏன்டா மதீனாவுக்கு வந்து கொஞ்ச காலத்துல அவருக்கு காய்ச்சல் வந்துச்சு. அப்ப காய்ச்சல் வந்தவங்க பயந்துட்டாரு. பயந்த ரசூலுல்லாஹ் வந்து, நான் உங்கள்கிட்ட சத்திய பிரமாணம் செய்து தந்தேனே, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொன்னேனே, அதை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் தரமாட்டேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் தரமாட்டார் என்று நினைத்து பயந்து மதீனாவுல இருந்து முர்த்தத்தாகி ஓடிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மதீனா துருக்கள் பிடித்த விஷயங்களை சுத்தம் செய்கிற மாதிரி ஒரு மண்ணு, கெட்டவர்களை இந்த மதீனா வச்சுக்காதுங்க. எதுக்கு பிறகு? ஹிஜ்ரத்துக்கு பிறகு. ஹிஜ்ரத்துக்கு முதல் மக்கால அந்த சிறப்பு. மதீனா நோய் வரும், மதீனா சூறாவளி வரும், மதீனா பூமி அதிர்ச்சி வரும், மதீனாவுக்கு போன வியாபாரம் செய்ய இயலாது. மதீனா வெறும் கட்டை தரமான மண்ணு. நம்ம கலிபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா அவாக்குல்ல ஷை. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போறபோது முழு மதீனாவும் இலங்கிச்சு. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முதல் மதீனாவோட பேர் யத்ரிப். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு பிறகு மதீனாவுடைய பெயர் மதீனா முனவ்வரா, வெளிச்சமான மனசுலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வாரபோது மதீனாவை பார்த்தோம், முழு மதீனாவும் இலங்கி கொண்டிருந்துச்சுங்க. என்னைக்கு ரசூலுல்லாஹ் மதீனாவில் மௌத்தாகினார்களோ அன்று முழு மதீனாவும் இருள்மயமாகி போனதை நாங்கள் கண்டோம் என்றார். ரசூலுல்லாஹ் போனதாலதான் மதீனா சிறப்பு. ஆனா சிறப்பான மக்கா ஏற்கனவே சிறப்பான பூமி. அதை விட்டுட்டு இத்தனை சஹாபாக்கள் போனாங்கண்டா, பொருளாதாரத்தை விட்டுட்டு போனாங்கண்டா, ஊரை விட்டுட்டு போனாங்கண்டா, நமக்கெல்லாம் வாங்கப்பா நீங்க விரும்பின நாட்டுக்கு போங்க, இதற்கு உங்களுக்கு அனுமதி என்று சொன்னா எங்க போவோம்? யூகே, லண்டன், அமெரிக்கா. நமக்கு எங்க நாணயம் பெருமதியாக தெரிகிறதோ அப்படிதான் போவோம். எந்த விதமான நல்ல விஷயமும் இல்லாத ஒரு நோய் உள்ள மண்ணை தேடி சஹாபாக்கள் போனாங்கன்னா எதுக்காக? ஏகத்துவத்துக்காக மாத்திரம். நமக்கு வெள்ளிக்கிழமையில நேரத்தோடு சுப்பாவுக்கு வாழத ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஞ்சு நேரமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்து தொழுவது என்பதே ரொம்ப பாரமா இருக்கு. ஏசி போட்டு, ஃபேன் போட்டு, லைட் போட்டு, அழகா பண்டிகைகளை செட் பண்ணி வச்சு, மாஷா அல்லாஹ் அவ்வளவு சிறப்பாக்கி வச்சு, வியாபாரமா சுபஹா, வியாபாரமா லுகரா, வியாபாரமா அசரா, வியாபாரமா வெளியாட்டா, பள்ளியா அப்படின்னு பார்த்தா நம்மட வாழ்க்கையில அல்லாஹ் செகண்ட், பள்ளி செகண்ட், தொழுகை செகண்ட். ஃபர்ஸ்ட் உலகம், விளையாட்டு, மோகம், பொருளாதாரம், குடும்பம், இதெல்லாம் பார்க்கணும். அந்த மக்கள் பொருளாதாரம் வேணாம், ஊரு வேணாம், யாரு வேணும்? அல்லாஹ் வேணும். ஏகத்துவத்துக்காக வேண்டி கொள்வது. இந்த ஏகத்துவத்துக்காக என்னையெல்லாம் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? என்ன சோதனை வந்துச்சு தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார், உஸ்ஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியும், வரலாறு சொல்லல. இவரு மக்காவுல உள்ள ஒரு கல்பாறைகள் நிறைந்த தாருல் அர்கம் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோருடைய வீட்டில ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டவுடன் போய் ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. பெரிய பணக்காரியுடைய மகன், சாதாரண பணம் இல்ல, மக்காவுல கோடீஸ்வரியுடைய மகன். அவர் எப்படி தெரியுமா? அவரோட வாழ்க்கை அத்தர் பூசுவார் தெரியுமே, உடுப்பார் தெரியுமே, அப்படியான வாழ்க்கை. அவரோட உம்மா எவ்வளவு இறக்கம் தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைருடைய உம்மா எப்படி இறக்கம் தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் தூங்குவார். தூங்குற நேரம் அம்மா, அவரோட உம்மா முஸ்அப் இப்னு உமைருக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அந்த சாப்பாடை சமைச்சு மகன் எழுப்பக்குள்ள கிட்ட வச்சு நிப்பாங்க, மகன் சாப்பிடுங்க. ஹவரமூத்து என்று சொல்லுகிற யமன் பிரதேசத்திலே
அவ்வளவு இறக்கம். உம்மர கோபத்துல தொழிலுக்கு போகல, கஷ்டத்துல போகல, வறுமையில போகல, ஏழ்மையில போகல. செல்வம், செழிப்பு, தாய் பாசம், உறவுகள் எல்லாரும் இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உண்மையை சொல்றாங்க என்று சொன்னதற்காக யாருக்கும் தெரியாம ஓடி போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, உங்களோட பிள்ளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. எவ்வளவு வலிச்சிருக்கு அம்மாக்கு, எவ்வளவு இவ்வளவு பாசமாக இருந்த பிள்ளை. ஸ்லிப்பர் நான் எடுத்து உயர்ந்த ஸ்லிப்பர் போட்டு வளர்ந்த பிள்ளை, தூங்கி கண் முடிக்கிறதுக்கு முதலே அவனுக்கு உணவு கொடுத்து வளர்த்த பிள்ளை விட்டுட்டு போறாங்க. தாங்க முடியுமா? அம்மா ஒரு வீட்டுக்குள்ள போட்டு ஒரு ரூம்ல பூட்டி வச்சாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போறாங்க என்று கேள்விப்பட்டவுடன் ஒரு நபித்தோழர் சொல்கிறார், ஆமீர் என்று சொல்லுகிற நபித்தோழர் ஹிஜ்ரத்து போறாங்க என்று கேள்விப்பட்ட உடனே உத்தருக்கும் தெரியாம முஸ்அப் இப்னு உமைர் வீட்டுக்குள்ள இருந்து ரோட்டுக்கு வந்து அபிசீனியா போற போது மக்களோடு சேர்ந்து இஸ்லாத்துக்காக போவோம் அப்படின்னு வீட்டுல இருந்து ஓடி வந்தார். மக்கா என்பது நம்மள நாடு மாதிரியாக மலைகள், கல்லுகள், முள்ளுகள் நிறைந்த அவ்வளவு கஷ்டமான மண் அல்லவா. அந்த நபித்தோழர் சொல்றார், நாங்கள் அபிசீனியா போகிற போது கொஞ்சம் இடம் வரைக்கும் நடந்து போனோம். நான் முஸ்அப் இப்னு உமைரை நான் பார்த்தேன். அது சரியான சொஃப்டான ஒரு பிள்ளை, மிச்சம் நீட்டமும் இல்லை, மிச்சம் குள்ளமும் இல்லை, அழகான தோற்றம் உள்ள ஒரு பிள்ளை, சுகந்த வேணி, சரியான சொஃப்டான ஆள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் நாங்கள் பார்க்கிற போது அவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அபிசீனியா போகிற போது அவருடைய காலை நான் பார்த்தேன். உயர்தரமான சப்பாத்துக்களை உடுத்து வந்த அந்த மனிதர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த சப்பாத்துக்களும் இல்லாமல் கல்லுகளும் முள்ளுகளும் காலில் குத்த 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 அவர் நடந்து வந்ததை நான் பார்த்தேன். அவருடைய காலில இருந்து இரத்தங்கள் வழிந்தோடியதை நான் கண்டேன். வேதனை தாங்க முடியாமல் என்னுடைய பாதனையை கலட்டி நீங்க போட்டுட்டு வாங்க என்று அவருக்கு கொடுத்து விட்டு நான் வெறுக்காலோடு வந்தேன். அவரை நினைத்து பார்க்கிற போது அவருக்கு ஏகத்துவத்திற்கு செய்த தியாக வரலாறு என்பதை அது சாதாரண வரலாறு. நான் கேட்கிறேன், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம எல்லாம் அல்லாஹ் கிட்ட இந்த மார்க்கத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல போறோம்? குறைந்தபட்சம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பள்ளிவாசல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஹதீஸ் அல்லாஹ் தூதருடைய பொன்மொழிகள் பாடங்களாக நடத்தப்படுகிறது. கூட்டு பாடங்க இருக்கிறோம், ரோட்டுல சும்மா நடங்க இருக்கிறோம், ஒரு வேலையுமே இல்லையே. அது ஒரு மரியாதை, அல்லாஹ் தூதர்ல உள்ள ஒரு பாசம் வராதா? மனசுல வராதா? இப்ப எல்லாரும் படிச்சு பெரிய இடத்துக்கு வந்துட்டோம், அப்படிதானே? ஒரு காலம் இந்த ஏகத்துவத்திற்காக எப்படியாக வாழ்ந்தது. நமக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கணும், நமக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கவில்லை. எங்கேயாவது ஒரு வீட்டுல ஒரு பயான் வச்சாங்க, வீட்டுல 4 பேரை கூப்பிட்டு பயான் எல்லாரும் கூட்டிட்டு நம்ம இங்க இருந்து எங்கேயாவது தூரத்துக்கு பயான் வந்து நடக்குது அப்படி என்றால் நம்மளோட வாகனத்துல பெட்ரோல் அடிச்சிட்டு அந்த பயான கேட்கறதுக்காக போறோம், தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போறோம். நாங்க பள்ளியில போனா எங்களை ஒரு மாதிரியா பார்த்தாங்க, தொப்பி போடாத கூட்டம், வெள்ளாட்ட கூட்டம் அப்படி. அந்த நேரம் பெருசா பொருளாதாரமும் இல்லைங்க, பெரிய ஊடு வாசல் எல்லாம் இல்ல, 1-2 பேர் வசதிக்காரர்கள், மற்ற எல்லாமே ஏழைகள், கஷ்டவாதிகள். கடையை கூட்டிட்டு போயிடுவாங்க, வியாபாரத்தை பார்க்க மாட்டாங்க, அங்க பயாந்த ஓடிடுவாங்க. அல்லாஹ் தூதர்ல உள்ள பாசம் கேட்கணும் மனசு துடிச்சிச்சு. அந்த நேரத்துல தொழுகைக்கு நேரத்தோடு கொஞ்சம் பேர் தான் மாஷா அல்லாஹ் எல்லாரும் உண்டான ஜமாத்தோடு தொழுவாங்க. தனியா துவா கேட்கும், குர்ஆன் நிறைய ஓதினோம். தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுப்பி அல்லாஹ் கிட்ட துவா கேட்கும், யா அல்லாஹ் மாபோல என்று சொல்லுகிற இந்த ஊர்ல நீ உன்னுடைய ஒரு ஏகத்துவ பள்ளியை தரணும் அப்படின்னு துவா கேட்கும். சின்ன பள்ளி ஒன்று அல்லாஹ் தந்தான், சின்ன பள்ளியை தந்தான். அந்த நேரம் கொள்கையில உறுதி,
யாரு பார்த்தாலும் மாஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவாதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த நேரம் பெரிய பொருளாதாரம் இல்லை, துஆ நிறைய இருந்துச்சு, வாகனம் பெருசா இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை. இல்லாத நேரத்துல நிறைய கொடுத்தோம், இல்லாத நேரத்துல நிறைய கொடுத்தோம். அப்ப அல்லாஹ் கிட்ட நிறைய கேட்டு, நல்ல வீடத்தான், நிறைய பொருளாதாரத்தை தான், நல்ல வாகனத்தை தான், நல்ல வாழ்க்கையை தான், ஊர்ல ஒரு பள்ளிவாசலை தான் நான் செய்வேன், நான் கொடுப்பேன், நான் கஷ்டப்படுவேன் அப்படிலாம் கேட்கும். அல்ல அப்ப நமக்கு தரல, கேட்டா அந்த காலம் அப்ப அல்ல தரல, அப்ப நல்ல கஷ்டமா இருந்தோம். இப்ப அல்லாஹ் தஆலா அப்ப கேட்டதா அல்ல இப்ப தந்துட்டான். பெரிய பள்ளிவாசல், ஏசி, மாஷா அல்லாஹ் பொருளாதாரம், வீடு, நல்ல மாப்பிள்ளமாறு, நல்ல பிள்ளைகள், வாகன வசதி, சொத்து பத்து. அப்ப கேட்ட துஆவா அல்லாஹ் இப்ப நமக்கு தந்துட்டான். தோழர்களே, அப்ப இருந்த உறுதியும், அப்ப இருந்த ஈமானிய போராட்டமும், அப்ப இருந்த குர்ஆனும், அப்ப இருந்த ஹதீஸ்களும், அப்ப இருந்த வணக்க வழிபாடுகளும், அப்ப இருந்த மார்க்கத்தின் பற்றுகளும், அப்ப இருந்த சுஜூதுகளும் இப்ப நமக்கு இல்ல தோழர்களே. நம்ம எல்லாம் அதுல கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போயிட்டோம். அப்ப இருந்த ரப்பிடத்தில் அப்படியே கேட்போம். அந்த ரப்பு அப்ப தராம இப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் தந்துட்டான். ஆனால் அப்ப இருந்த மாதிரி நம்ம இப்ப இல்ல தோழர்களே. மாறி ஒரு பயான் கேட்க நேரம் இல்லை, ஒரு கிளாஸ்ல கொடுத்த ஒரு நேரம் இல்லை, தொழுகிறதுக்கு நேரம் இல்லை, முன்பின் சுன்னத்து வாழ்க்கையில இல்ல, தஹஜ்ஜத் இல்ல, குர்ஆன் ஓதுறது இல்ல. ஒரு பயான் அங்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு, இங்க வச்சா இவங்களுக்கு, அவங்க வச்சா நாங்க. இந்த நிலைமையில நாங்க ஏகத்துவவாதிகள் மாறிக்கொண்டு வருகிறோம் என்றால், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்க நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன், நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது கடுமையானது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த கொள்கையில முதிர்வோடு இருந்து இதுதான் உலகத்திலையும் மறுமையிலையும் கபூர்லையும் மஹ்ஷர்லையும் நம்ம சுவர்க்கம் போற வரைக்கும் நமக்கு உயர்ந்தது என்பதை அறிந்து தெரிந்து அன்று போல் என்றும் உறுதியோடு இந்த உலகத்தில் வாழ்க்கை அமைப்பதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை செய்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேரும் ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை இந்த ஏகத்துவத்திற்காக வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலம் மக்காவுல ஏகத்துவ பிரச்சாரம் செய்யப்பட்டு இதுக்கு மேல் மக்காவுல வாழ முடியாது என்று சொன்ன போதும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை விட்டு முதலாவது ஒரு ஹிஜ்ரத் போனார் தாயிஃப். இரண்டாவது சஹாபாக்கள் ஒரு ஹிஜ்ரத் போனாங்க அபிசீனியா ஹபஷாவுக்கு. மூன்றாவது சஹாபாக்கள் இன்னொரு ஹிஜ்ரத் போனாங்க அபிசீனியாவுக்கு. நாலாவது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஹிஜ்ரத் தான் மதீனாவுக்கான ஹிஜ்ரத். அப்ப இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதலாவது ஹிஜ்ரத் மதீனாவுடைய ஹிஜ்ரத் அல்ல, புரிந்து கொள்ளணும். மதீனாவுடைய ஹிஜ்ரத் நாலாவது ஹிஜ்ரத். அதுக்கு முதல் 3 ஹிஜ்ரத் நடந்திருக்கு. இந்த ஹிஜ்ரத்ல ஒரு நபித்தோழர் அபு சலமா, அவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்றால் அப்படி கணவன் மனைவி. பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பாசம். உண்டாத்தான் வாழ்வாங்க, உண்டாத்தான் இருப்பாங்க, உண்டாத்தான் போவாங்க. இஸ்லாத்தையும் உண்டாத்தான் ஏற்றுக்கொண்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பிரச்சனை இருக்குது என்று கண்டபோதும் மக்காவை விட்டு அபிசீனியாவும் ரெண்டு பேரும் உண்டாத்தான் போனாங்க. அபிசீனியாவுல இருந்து ரெண்டு பேரும் உண்டாத்தான் வந்தாங்க. சின்ன பிள்ளையும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறார், ஹிஜ்ரத் போறாங்க. இப்ப அபு சலமா உம்மு சலமா அவர்கள் பிள்ளை எல்லாரையும் எடுத்துட்டு வாங்க நம்ம இந்த ஊர்ல இருக்கிறல்ல, நம்மளும் அல்லாஹ்வுடைய தூதரோட போயிடுவோம், ஏகத்துவத்துக்காக போயிடுவோம்னு போறாங்க. போற நேரம் குடும்பம் இடையில மறிச்சு அபு சலமாவை சொல்றாங்க, நீங்க போறன்னா நீங்க மட்டும் போயிட்டு எங்களை பிள்ளைகளை கூட்டிட்டு போக கூடாது, அதையும் தாண்டி போகணும் என்றால் உங்களை விட மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். தந்த மனைவி பிள்ளை அப்பா பிறந்த சின்ன குழந்தைங்க
அந்த பிள்ளைய, அந்த மனைவிய அவ்வளவு இரக்கமான ஒரு கணவன் மனைவியாக இருந்த நேரத்துல இந்த காவிரிகள் பிரிச்சு பார்க்க ஆசைப்படுறாங்க. அந்த நேரம் நீங்க இருக்க, நீங்க வேணாம், அல்லாம வேணும், நான் பேய்த்துறேன் அப்படின்னு மக்காவுல மனைவியையும் பிள்ளையையும் விட்டுட்டு மதீனாவுக்கு போயிட்டார். மனைவி, பெண்களே புரிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கம், இந்த ஏகத்துவம் சாதாரணமாக நம்முடைய கரங்களில் வந்தது அல்ல தோழர்கள். புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே. ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளையோடு, கை குழந்தையோடு உம்மு சலமா மக்காவுக்கு வருவார். எந்த இடத்தில் கணவர் விட்டு விட்டு போனாரோ அந்த இடத்துல நின்று கணவர் வருவாரா, கணவர் வருவாரா, அபூ சலமா வருவாரா அவளோடு பார்ப்பாங்க. கணவர் வரவே கணவர் வரவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் வந்து காலையிலையும் மாலையிலையும் கணவர் விட்டு விட்டு போன இடத்தில் பிள்ளையோடு வந்து எதிர்பார்ப்பார். கணவர் வரவே இல்லை. உம்மு சலமாவுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் எவ்வளவு மனசுல அபூ சலமாவோடு இரக்கமாக இந்த கணவன் மனைவி வாழ்ந்திருப்பாங்க என்பதை புரிந்து கொண்டு உம்மு சலமாட்ட வந்து சொல்றார், நீங்கள் உங்களோட பிள்ளையும் மதீனாவுக்கு போங்க, அதுக்குரிய ஏற்பாடை நான் செஞ்சு தாரேன் என்று சொல்லி மக்காவுல இருந்து உம்மு சலமாவை அனுப்பி வைக்கிறார் மதீனாவுக்கு. குபா என்று சொல்லுகிற இடத்தில் அபூ சலமா இருக்கிறாங்க. மக்காவுல இருந்து பிள்ளையோடு மதீனாவுல போய் ஒன்றாக வாழ்றாங்க. ஒன்றாக வாழ்ந்து கொஞ்சம் காலம் கழிந்து போற அந்த சந்தர்ப்பத்துல சுப்ஹானல்லாஹ், மக்கா தான் சொந்த ஊர், மாப்பிள்ளோட ஊர் மக்கா. மதீனாவுல யாருமே இல்லை, உம்மா பாப்பா குடும்பம் சொந்த பந்தம் யாருமே இல்லை. மக்காவுல தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பாசமான கணவனை அல்லாஹ் அவனுடைய பக்கம் எடுத்துக்கொண்டார். அபூ சலமா மௌத்தாகிறார். உம்மு சலமாவுக்கு எப்படி இருக்கு வேற யோசிச்சு பாருங்க. பிள்ளையோட அல்லாஹ்வை நம்பி, ஏகத்துவத்தை நம்பி, ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்பி, உண்மை என்று வந்த காலத்துல ஊரு உறவு சொந்தம் பந்தம் சொத்து சுகம் அத்துணையும் அக்காவுல இருக்கிற போது எதுவுமே இல்லாம அல்லாஹ்வுக்காக வந்து வாழ்ந்த நேரத்துல அல்லாஹ் கணவனை எடுத்துட்டாரே என்ற ஒரு கவலை வருமா இல்லை? வருமா இல்லையா? அவன வேதனையை பார்த்துட்டு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மு சலமா சொல்லுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்ரிஃப் லீ கைரன் மின்ஹா சொல்லுங்க. ஏற்பட்ட துன்பத்துக்கு விடுவை தா, இதை விடவும் சிறந்ததை தா என்று ஓதச் சொன்னது அந்த நேரத்துல ஓதுறாங்க. ஓதக்குள்ள சொல்றாங்க, அபூ சலமாவை விடவும் எனக்கு ஒரு சிறந்த மாப்பிள்ளை இருப்பாங்க. அவரை போல யாரு இந்த உலகத்தில் அவ்வளவு பாசமானவரை யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதச் சொன்னார் என்பதற்காக நான் ஓதினேன். வேற எந்த நோக்கமும் இல்லை. தட்ட தனிய பிள்ளையோட கஷ்டத்தோட ஏகத்துவத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வயது போன காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு சலமாவை போய் நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு சோதனைக்கு பிறகுதான் பல சாதனைகளை இந்த உலகத்தில் கொடுப்பான். அதைத்தான் இந்த உலகத்துல நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு பட்ட கஷ்டம் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு கேட்க பார்க்க ஆட்கள் இல்லாத அளவுக்கு நம்மளை வளர வச்சிருக்கிறான். ஆனா ஏகத்துவத்தில் உறுதியோடு இருக்குவோமா என்பதை ஒரு நாம் யோசிக்க வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இறுதி வரைக்கும் உறுதியோடு இந்த மார்க்கத்திற்காக பணி செய்யும், வலையாக நெறியாக அவர்களுக்காக இவங்களுக்காக எனக்காக அல்லாஹ் ரசூல் என்று வருகிற போது உயிர் போனாலும் அதற்காக போகட்டும் என்ற உறுதியோடு இந்த உலகத்திலே இருந்து மரணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை வல்லவன் எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. வாஹ் தர்வானா அல்ஹம்துலில்லாஹி.